வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா என் ஃபேன்சியா. நிரந்தர அரசு ஊழியர்களாக நியமிக்க வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சத்துணவு ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சத்துணவு ஓய்வூதியதாரர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியத்தை 3500 வழங்க வேண்டும், 10 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு அரசு அறிவித்த நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரி முழக்கமிட்டனர். காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும், ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும், உணவு செலவின தொகை உயர்த்தி வழங்க வேண்டும், சமையலர் உதவியாளர்களுக்கு முதலமைச்சருடைய விரிவான காப்பீடு திட்டத்திலே உள்ளடக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 50,000க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி பேருந்து நிலையம் முன்பு சத்துணவு ஊழியர்களின் மாவட்ட தலைவர் ராசையா தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக கூறி அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதேபோல் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சத்துணவு ஊழியர்களுக்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அளித்த வாக்குறுதியை தற்போதைய ஆட்சியாளர்கள் நிறைவேற்றவில்லை என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். தங்களின் கோரிக்கையை அரசு செவிசாய்க்கவில்லை எனில் ஏப்ரல் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள 45,000 சத்துணவு கூடங்களை மூடி போராட்டம் நடத்தப்போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்று வீசியதில் 15,000 வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளான சாட்டுப்பத்து, ஊர்காடு, மேல ஏர்மால்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று பலத்த சூறாவளியுடன் காற்று வீசியுள்ளது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் பல ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் நாசமாகின. பல மரங்கள் முறிந்து விழுந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை எனவும் சேதமடைந்த வாழைகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பகுதியில் நேற்று சாயங்காலம் 6 to 7 வரைக்கும் அடித்த புயல் காற்று மழையில் ஒரு 20,000 to 25,000 வாழை சேதமாயிட்டு ஒரு வாழைக்கு 120 to 170 ரூபா செலவு பண்ணியிருக்கோம் விவசாயிகள் எல்லாரும். ஆனால் இதுவரைக்கும் எந்த அதிகாரிகளும் கிராம அதிகாரிகளோ தலையாரிகளோ யாரும் வந்து பார்க்கல. எம்எல்ஏவோ யாரும் வந்து விவசாயி ரொம்ப நஷ்டத்தில் இருக்கும். எல்லாருமே மழை 2 திருப்பு இந்த வருஷம் விளையாடுனால தமிழ்நாடே வறட்சியாக இருக்குது. அதுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், அரசு ஒரு மானியம் கொடுக்கணும், எங்களுக்கு லோன் வழங்க வேண்டும். இதெல்லாம் விவசாயிகளுக்கு செல்லனா தற்கொலையில் தான் எல்லாரும் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. நாமக்கல்லில் மனைவியை எரித்து கொலை செய்த வழக்கில் கணவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் வெண்ணாந்தூர் அடுத்த நாச்சிப்பட்டியை சேர்ந்தவர் ராஜா. இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கலாவுக்கும் கடந்த 2005ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. இந்நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட தகராறில் மனைவி கலாவை மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து ராஜா கொலை செய்துள்ளார். இதில் படுகாயமடைந்த கலா பரிதாபமாக இறந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணை நாமக்கல் மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி இளங்கோ ராஜாவுக்கு ஆயுள் தண்டனையும் 2,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். இதனை அடுத்து ராஜாவை போலீசார் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். காரைக்கால் தனியார் துறைமுகத்தில் நிலக்கரி இறக்குமதிக்கு தடை விதிக்க கோரி நாகூர் ரயில் நிலையத்தில் மறியல் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டம் மேலவாஞ்சூரில் அமைந்துள்ள தனியார் துறைமுகத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்படுகின்றது. நிலக்கரிகளில் இருந்து பறக்கும் துகள்களால் நாகை, வாஞ்சூர், பனங்குடி, திட்டச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் தனியார் துறைமுகத்தில் நிலக்கரி இறக்குமதி செய்யப்படுவதற்கு தடை விதிக்க கோரி நாகூர் ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் ரயில் மறியல் போராட்டம் நடத்தினர். போலீசார் அமைத்திருந்த தடுப்பு வேலைகளை தண்டவாளத்தில் வைத்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தால் நாகூர் மார்க்கத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த போலீசார் மறியல் போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்தனர்.
வேலூர் அருகே மின் இணைப்பு பெற 8000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய ஊழியர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். வசந்தாபுரம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் தன்னுடைய கடைக்கு வழங்கப்பட்ட மின் இணைப்பை வீட்டு மின் இணைப்பாக மாற்ற வேலூர் மின்சார வாரிய அலுவலகத்தில் மனு அளித்திருந்தார். இந்நிலையில் மின்வாரிய ஊழியர் ஜெயக்குமார் என்பவர் செந்தில்குமாரிடம் மின் இணைப்பை மாற்ற 8000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் முறையிட்ட செந்தில்குமார் அவர்களின் ஆலோசனைப்படி மின்வாரிய ஊழியரிடம் 8000 ரூபாய் பணம் அளித்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த அதிகாரிகள் ஜெயக்குமாரை கையும் களவுமாக கைது செய்தனர். ஆண்டிப்பட்டியில் சீமை கருவேல மரங்களை அழிக்க புது யுக்தியை கையாண்டு வரும் வழக்கறிஞருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். வறட்சிக்கு காரணமாக உள்ள சீமை கருவேல மரங்களை முழுமையாக அகற்ற 16 மாவட்டங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருந்தது. எனினும் சீமை கருவேல மரங்கள் முழுமையாக அகற்றப்படாமல் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் ஆண்டிப்பட்டியில் வழக்கறிஞராக உள்ள முருகன் என்பவர் ஒரு சீமை கருவேல செடியை வேருடன் பிடுங்கி வந்தால் செடிக்கு 2 ரூபாய் வீதம் பணம் தருவதாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலம் தகவல் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து ஆண்டிப்பட்டி சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் ஒவ்வொருவரும் 300 செடிகள் வரை கொண்டு வந்து அவரிடம் தந்து பணம் பெற்று செல்கின்றனர். தானாக முன்வந்து சீமை கருவேல மரங்களை அழிக்க வழக்கறிஞர் முருகன் தீட்டியிருக்கும் இந்த திட்டத்துக்கு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்த சீமை கருவேலையை மரமான பிறகு வெட்டுவதை காட்டிலும் தற்போது செடியாக வளர்ந்துள்ள செடிகளுக்கு பிடுங்கும் அளவிற்கு செடிகளை பிடுங்கி அப்புறப்படுத்தினால் அதை அழித்தொழிப்பது எளிது என்பது எனது மனதில் தோன்றியது. இந்த கம்மாயினுடைய இருக்க நாற்றுகளை நாங்கள் பிறகு முருகனுடைய வக்கீல்கிட்ட கொடுத்துட்டு 2 ரூபா மணிக்கு நாங்கள் நாற்றுக்கு 2 ரூபா மணிக்கு வாங்கிட்டோம். கிராம பகுதிகளில் பல்வேறு இளைஞர்கள் சமூக நல ஆர்வலர்கள் சீமை கருவேல மர கண்டுகளை பிடுங்கி கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து தக்க சன்மானம் பெற்று சென்றனர். ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி வேரோட பிடுங்கிட்டு வர செடிக்கு ஒரு செடிக்கு 2 ரூபா வீதமா இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான செடிகளை பிடுங்கி வந்து அவர்கிட்ட வந்து மக்கள் காமிச்சு பணம் பெற்றுட்டு போறாங்க. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 10 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமிழக மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெடுந்தீவு அருகே ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஜஸ்டின் என்பவருக்கு சொந்தமான படகில் 10 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது படகு பழுதானதால் மீனவர்கள் அங்கேயே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தனர். திடீரென அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் பழுதான படகுடன் இருந்த 10 மீனவர்களை கைது செய்தனர். மேலும் பழுதாகி நின்ற படகையும் மீட்டு மீனவர்கள் அனைவரையும் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2 வாரங்களுக்கு முன்பு ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்ஜோ இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழக மீனவர்களிடையே அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது மேலும் 10 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமிழக மீனவர்களை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. போராட்டங்கள் நடக்கிற நேரத்தில் மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் எல்லாரும் அதிகாரிகள் உட்பட எல்லாரும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, இனிமேல் கடற்படையினுடைய தாக்குதல் என்பது இனிமேல் இருக்கவே இருக்காது, இதுதான் கடைசி முறை அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் இன்னைக்கு கடலுக்கு போனோம். கடலுக்கு போனால் தொடர்ந்து பார்த்தா அவங்க வாக்குறுதி கொடுத்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கடற்படை கடுமையான தாக்குதல் எங்கள் மேலே. அதனுடைய உச்சபட்சமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு விசைப்படையில் 10 மீனவர்களை கைது செஞ்சு காங்கேசன் துறைமுகத்தில் கொண்டு போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு வேதனையும் ஏமாற்றத்தையும் அளிக்குது. 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சேலம் மாவட்ட ஊராட்சி அலுவலகம் முன்பு 2வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், சட்டசபையில் அறிவித்தபடி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கடந்த 14ஆம் தேதி முதல் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சேலம் மாவட்ட ஊராட்சி அலுவலகம் முன்பு நேற்று தொடங்கிய காத்திருப்பு போராட்டம் இன்று 2வது நாளாக நடந்தது. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என போராட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த 20 அம்ச கோரிக்கைகளே எங்களுடைய ஊராட்சிகளின் உயிர் நாடியான ஊராட்சி செயலாளர்கள், கணினி உதவியாளர்கள், முழு சுகாதார திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான ஊதியத்தையும் அவர்கள் உழைப்பு சுரண்டலை தடுத்தும் அவர்கள் ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பதற்கான கோரிக்கையை
வெல்லும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற அடிப்படையில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. கந்துவட்டி கேட்டு மிரட்டியதால் தற்கொலைக்கு முயன்றவரின் மனைவி சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை பட்டாபிராமைச் சேர்ந்த டெல்லி பாபு, திருவள்ளூரைச் சேர்ந்த பாஸ்கர், விகாஸ் சேட் ஆகியோரிடம் 2011 3.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகின்றது. இவர் வாங்கிய பணத்திற்கு மேல் 4.5 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி அளித்ததாகவும், ஆனால் அவற்றை பாஸ்கர், விகாஸ் ஆகியோர் அதனை வட்டியாக மட்டும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து கந்துவட்டி கேட்டு டெல்லி பாபுவை மிரட்டி வந்ததாக கூறப்படுகின்றது. இதில் மனமுடைந்த டெல்லி பாபு தற்கொலைக்கு முயன்று கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அதனைத் தொடர்ந்து டெல்லி பாபு மனைவி பாஸ்கர் மற்றும் விகாஸ் சேட் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். சொல்லக்கூடாத வார்த்தைங்கள்லாம் பேசினா உங்கள் ஒய்ஃப் உன்னை பெரிய இது ஆனாவுன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றா ஸ்டேஷனில், உன் வீட்டை யாருமே நான் வைக்க மாட்டேன், காலி பண்ணிவிடுறேன், நீ ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட உன்னால் ஆனதை நீ பார்த்துக்கோ, நான் என்ன பண்ணுவேன் நீ வீட்டை காலி பண்ணி தான் விட்டாகணும், பைசாவை எண்ணி 8 லட்சம் வெய், இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு 4-5 முறை நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். அது என்ன தான் பண்ணுறாங்கதெல்லாம் அந்த டைமுக்கு விசாரிக்கிறாங்க, அதோட விட்டுடுறாங்க. எங்களுக்கு உயிருக்கே ஒரு உத்தரவாதமே கிடையாது, எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். என் பசங்களை வெளியில் அனுப்புறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. உலக வன தினத்தையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கொடைக்கானல் கலையரங்கம் முன்பு தொடங்கிய இந்த பேரணியில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் வனங்களை பாதுகாக்க வேண்டும் போன்ற வாசகங்கள் எழுதிய பதாகைகளை மாணவர்கள் ஏந்திச் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிலும் வனத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் தலைமையில் தொடங்கிய இந்த பேரணியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் வனத்துறை ஊழியர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள வளர்ப்பு யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் இன்று தொடங்கியது. இந்த புத்துணர்வு முகாமை முதுமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் சீனிவாச ரெட்டி மற்றும் துணை கள இயக்குநர் சரவணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் அனைத்து யானைகளுக்கும் அரிசி சாதம், ராகி களி, தேங்காய், ஆப்பிள், தர்பூசணி, அன்னாச்சி, சத்து மாத்திரைகள் மற்றும் சத்து மாவுகள் வழங்கப்பட்டன. இதில் கலந்து கொண்டுள்ள யானைகளுக்கு 30 நாட்களுக்கு முழு ஓய்வு அளிக்கப்படுகிறது. இந்த புத்துணர்வு முகாமில் கும்கி யானைகள் கலந்து கொண்டுள்ளதால் 1 மாத காலத்திற்கு முதுமலையில் யானை சவாரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. கரும்புக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி சென்னையில் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். தமிழகத்தில் உள்ள 42 சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு 2300 கோடி ரூபாயை கடந்த 4 ஆண்டுகளாக நிலுவையில் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சுமார் 5 லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் விவசாயிகள் தடையை மீறி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலுவைத் தொகை வரும் வரை போராட்டம் தொடரும் என விவசாயிகள் அறிவித்தனர். வாகனங்களுக்கான காப்பீடு கட்டண உயர்வுகளை மத்திய அரசு திரும்ப பெறாவிட்டால் திட்டமிட்டபடி வரும் 30ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்துவது என பொள்ளாச்சியில் நடந்த லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியில் தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன அவசர பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்துக்கு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் குமாரசாமி தலைமை வகித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், லாரிகளுக்கான காப்பீடு கட்டணம், வாகன பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது எனவும் இதனால் தங்களுக்கு பெரும் சுமை ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். உயர்த்தப்பட்ட காப்பீடு கட்டணத்தை திரும்ப பெற கோரி வரும் 30ஆம் தேதி முதல் தமிழகத்தில் லாரிகள் ஓடாது என்றும் இதனால் அரசுக்கு நாள் ஒன்றுக்கு 200 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் எனவும் அவர் கூறினார். இந்த அனைத்து அறிவிப்புகளையும் வாபஸ் பெறாவிட்டால் வருகிற 30/3/2017 காலை 6 மணி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை நாங்கள் தொடங்கவிருக்கிறோம்.
புழல் பூண்டி ஏரிகளின் நீர்மட்டம் குறைந்து வருவதால் கண்டலேறு அணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறக்க ஆந்திர மாநில அரசுக்கு தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடும் வறட்சி காரணமாக சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி, புழல், சோழவரம், செம்பரப்பாக்கம் ஏரிகளின் நீர்மட்டம் குறைந்து வருகின்றன. இதனால் சென்னையில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. தற்போது ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலும் நீர்மட்டம் குறைந்ததால் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதிநீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கண்டலேறு அணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறக்க ஆந்திர மாநில அரசுக்கு தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் பெரியார் பல்கலைக்கழக அலுவலர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக வாயிலில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் இடையே மேற்கொள்ளப்படும் பணியிட மாறுதல் ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகள் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. மேலும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் எனவும் பல்கலைக்கழக அலுவலர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் முறையாக ஊதியம் வழங்கப்படுவதில்லை என கூறி ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடூர் காட்டாற்று பாலத்தில் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்த திட்டத்தில் முறையாக ஊதியம் வழங்கப்படுவதில்லை எனவும் அரசு நிர்ணயித்த தொகையை அதிகாரிகள் முழுமையாக அளிப்பதில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் வெளியுறவுத்துறை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் செல்வம் மற்றும் ஆதிநாதன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவரது படகு எந்த கடற்பரப்பில் இருந்தது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். படகில் இருந்த GPS கருவி குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக மத்திய வெளியுறவு செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்று போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போராட்டக் குழுவினர் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக கைவிட வலியுறுத்தி நாளை பிற்பகல் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தனர். ஹைட்ரோ கார்பன் திட்டம் முழுமையாக விளக்கப்பட வேண்டும் என்பதே தங்கள் எண்ணம் என்ற அவர்கள் போராட்ட குணம் ஒரு துளி கூட குறையவில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். எங்களுடைய நோக்கம் முழுமையாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கான எதிர்ப்பு கிடையாது. எங்களோட நோக்கம் கிடையாது. விவசாய நிலங்கள்லையும் மக்கள் வாழும் பகுதிகளிலையும் முழுமையாக அகற்றணுங்கிறத எங்களுடைய முழுமையான நோக்கம். எங்களுடைய போராட்டத்தோட வடிவமும் அதை நோக்கி தான் இருக்குது. அதனால் எந்த வகையிலையும் நாங்கள் எங்களுடைய கன்வின்சிங் காம்ப்ரமைசிங் இந்த விஷயமே எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய நோக்கம் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் நெடுவாசல் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக விலக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த போராட்ட வடிவத்திற்கு அடுத்த கட்ட பயணமாக நாங்கள் அவரை சந்திக்க போகிறோம். அங்கே நல்ல பதில் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கிண்டல் செய்யும் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கும்பகோணம் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தனியார் கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். கும்பகோணம் அருகே கோவிலாச்சேரியில் தனியார் கலை கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரியில் ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவிகளை சில மாணவர்கள் கிண்டல் செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் கிண்டல் செய்யும் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கும்பகோணம் சார் ஆட்சியர் அலுவலகத்தை மாணவ மாணவிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மேலும் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பெண்கள் ரோட்ல நடந்து போக முடியல. எங்க காலேஜ்ல ஸ்டாஃப் பார்க்க மாட்டாங்க, ஸ்டூடெண்ட் பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. அவ்வளவோ அசிங்கமா சிக்னல் காட்டுறானுங்க சார். எப்படி சார் எங்களால் நடந்து போக முடியாது? நியாயம் வேணும் தான் சார் நாங்கள் கேட்கணும். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரசு பள்ளியில் தரமில்லாத முறையில் கழிப்பறை கட்டப்படுவதை கிராம மக்களே தடுத்து நிறுத்தினர்.
தும்பிப்பாடி பகுதியில் உள்ள கெண்டபெரியான் வலசு அரசு நடுநிலைப் பள்ளியில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 கழிப்பறைகள் கட்டப்படுகின்றது. ஆனால் தரமில்லாத கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி கழிப்பறை கட்டப்படுவதாக புகார் எழுந்தது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற அப்பகுதி மக்கள் பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி கட்டுமான பணியை தடுத்து நிறுத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கழிப்பிட கட்டடம் கட்டுறாங்க, 4,90,000 ரூபா டெண்டரு. இது வந்து தரமில்லாத கட்டுறாங்க. எல்லாம் வெறும் போர் மண்ணை போட்டு வேலை செய்கிறாங்க. சிமெண்ட் அதிகமாக கலக்க கிடையாது, மணலும் அதிகமாக கலக்க கிடையாது. வெறும் போர் மண்ணை தான் போட்டு கட்டுறாங்க. கேட்டால் ஊருக்காரெலாம் வந்து நாங்கள் கேட்டதுக்கு 10 கை மாறி வருது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் விலைவாசி ஏறி போச்சுன்னு சொல்கிறீங்களா, உங்களுக்கு நஷ்டமே ஆகுது, என்னத்தையும் டெண்டர் எடுத்து வேலை செய்கிறீங்கன்னு இப்போ வந்து நாங்கள் ஊருக்காரெலாம் சேர்ந்து தடுக்கிறோங்க, வேலை செய்ய வேண்டாம்னு தடுக்கிறோம். ராமநாதபுரம் அருகே அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை பணி அமர்த்த வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கடலாடி அரசு மருத்துவமனையில் சுமார் 25 கிராமங்களைச் சேர்ந்த 10,000 மக்கள் வருகை தருகின்றனர். ஆனால் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவர்கள் இல்லை என கூறப்படுகிறது. இதனால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. இதனால் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை நியமிக்க வலியுறுத்தி கடலாடியில் வணிகர்கள் இன்று கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடையடைப்பு போராட்டத்தை தொடர்ந்து அங்கு மருந்தகங்கள், உணவகங்கள் என அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. நைட் நேரத்தில் இங்கே ஒரு தனியார் டாக்டர் கூட இல்லை. அதனால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து கிட்டத்தட்ட 3000 பேர் இங்கே வசிக்கிறோம். எங்களுக்கு நைட் நேரத்தில் என்ன மாரடைப்போ ஒரு தீவிரமான ஒரு நோய் இருந்தால் நாங்கள் உயிர் வளர்ப்போமாங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கே வந்துடுச்சு. காரணம் தனியார் டாக்டர் இல்லை, ஜிஹெச்சில் எந்த டாக்டரும் இல்லை. கேட்டால் கலெக்டர்கிட்ட கேட்டால் எந்த டாக்டர் போட்டாலும் இங்கே வரமாட்டுக்காங்க, இருக்க மாட்டேங்காங்க, அப்படி ஒரு வரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை கண்டித்து இன்றைக்கி மக்களுக்கு பயன்படாத அந்த மருத்துவமனையை இழுத்து போட்டதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் குடிநீர், கழிப்பறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி 14வது வார்டில் கடந்த 2 வாரங்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை எனவும், இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் அவர்கள் கண்டுகொள்வதில்லை எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். குடி தண்ணிக்கும் படாத வாடா இருக்கு. 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு கொத்தை நல்ல தண்ணி வருது. அதையுமே போராட்டம் பண்ணி தான் அதையும் காக்கிட்டு வாங்க வேண்டியது இருக்கு. அதனால வந்து ரெட்டிங் வசதிகளும் ரொம்ப இதாக கிடக்கு. 10-15 நாளா நாங்க அங்கிட்டு இங்கிட்டுமா அலைய வேண்டியது இருக்கு, கோடைக்காட்டு ஒளி. அதனால இதுகளெல்லாம் எங்களுக்கு நிறைய. இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.